வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி மே 13 வெள்ளிக்கிழமை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்கார்பரேஷன் செல்வா வெற்றிவேலின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம். டாப் ஆஃப் தி ஹவரில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான் எலெக்ஷன். ஸோ ஜூன் 2 ஒன்டாரியோவில் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இதை பற்றி தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். 3 முக்கிய கட்சிகள் என்ன சொல்ல வராங்க, அவங்களோட இன்றைக்கான கேம்பெயின் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் டாப் ஆஃப் தி ஹவர். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் நடந்திருக்கு. அண்ட் அந்த வகையில் வேர்ல்டு வார் 2ல் முக்கியமாக போராடின ஒரு மிலிட்ரி அஃபீஷியலுக்கு டச்சோட பிரின்சஸ் ஒரு முக்கியமான மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் இன்றைக்குமே வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் இன்றைக்கான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது, அண்ட் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன்ஸ். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கி எங்களால் நியூஸ் செக்மெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியலை. அகேன் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான் இதுக்கு காரணம். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே அதை சரி பண்ணி அடுத்த வாரத்துலேருந்து மீண்டும் முக்கியமான செய்திகளை நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். எனிவேஸ், ஆன் தட் நோட் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் ரொம்ப மும்முரமாக கேம்பெயின் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒரு கட்சியுமே முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் ஹவுசிங்கை எப்படி சரி பண்ணுறது. ஏன்னா ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஹவுசிங்க்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பட் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு மேல்நோக்கான பார்வையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கட்சியுமே அவங்களோட கேம்பெயினில் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹவுசிங் ஒரு மெயின் டாக் பாயிண்ட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை தொடர்ந்து ஹெல்த் கேர். இந்த பேண்டமிக் சமயத்தில் நிறைய விஷயங்கள் பேண்டமிக்கில் ஹெல்த் கேர் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற மேன் பவருமே குறைஞ்சிருக்கு. பிஎஸ்டபிள்யூஸாக இருக்கட்டும், இல்லை நர்சிங் கேராக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் உள்ள மேன் பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேரால் வேலை பார்க்க முடியல. ஸோ அந்த வகையில் அந்த செக்டர் எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றது இன்னொரு டாக்கிங் பாயிண்ட். அண்ட் அடுத்தது எப்பயும் போல் எஜுகேஷன், நிறைய டீச்சர்ஸ் எப்படி ஹையர் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கான பெஸ்ட் கல்வி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கட்சியுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைக்கி கேம்பெயினில் பேசப்பட்டது 4-day ஒர்க் வீக். அதாவது 5 நாட்கள், ஒரு வாரத்தில் 5 நாட்களுமே வேலை பார்க்காம 4 நாட்களில் அந்த 5 நாளுக்கான வேலையை அவங்க கன்சாலிடேட் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிபரல் அண்ட் என்டிபி கட்சியை சேர்ந்தவங்க. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். இந்த சென்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகக்கூடாது அப்படின்றது முன் வைக்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாயர் ரொம்ப லாஸஸ் இருக்கக்கூடாது, அவங்களும் அவங்களுக்கான ப்ராஃபிட் எடுக்கிற சமயத்தில் தான் இது 4-day வீக் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் முன் வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இதை எப்படி ட்ரையல் பண்ணலாம், பைலட் ப்ராஜெக்ட்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு என்டிபி அண்ட் லிபரல் இது இன்னொரு முக்கியமான அவங்களோட பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. ஸோ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்நோக்கி பார்ப்போம், இந்த 4-day வீக்கெண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதுக்குள்ளே பெருசாக நாங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி டெம்பின் பண்ண மாட்டோம், இது ப்ரைவேட் செக்டர் தான் அதை அவங்க டிசைட் பண்ணிக்கணும், அவங்களோட ஒர்க் வீக் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி உள்ளே வரல. பட் லிபரல் அண்ட் என்டிபி இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இட்ஸ் அ குட் பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களோட கேம்பெயின் பிளாட்ஃபார்மில் காமனாகவும் இருக்குது. அப்படியே காமனாக இருந்தாலுமே அதுக்குள்ளே அவங்களோட நுவான்சஸ், அதாவது அவங்க இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான கேம்பெயினில் முதல்ல நம்மளோட கரண்ட் ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன மாதிரியான கேம்பெயின் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
People here are excited. Together, we're tackling the hardest problems and delivering real solutions. That means keeping costs down for Ontario families and putting more money back into your pockets. It means working for workers as we get more people into the skilled trades. It means keeping our province and economy open today and in the future. And it means rebuilding Ontario's economy with better jobs and bigger paychecks. We're seeing new energy, new jobs, new opportunities all across Ontario's auto sector, especially right here in Windsor. It was just 2 short months ago that I was proud to be in Windsor with Mayor Dilkins to announce the largest ever auto manufacturing investment in Canadian history. LG Energy Solutions and Stellantis are investing more than $5 billion. I repeat, $5 billion to manufacture batteries for electric vehicles right here. This investment will create 2,500 new direct jobs and countless more across the supply chain. They always say 7 to 1. While this investment was historic, it was not alone. In less than 2 years, in only 18 months, we've secured $14 billion in new investments. We're breathing new life into Ontario's auto sector and returning to our rightful place as a manufacturing powerhouse. The number and size of investments is absolutely incredible. So here we go, folks. It's $1.8 billion from Ford Motor Company to produce 5 new EV models at its Oakville Assembly Complex, as well as the installation. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக். அண்ட் ஸோ கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன மாதிரியான வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது அஃப்கோர்ஸ் என்டிபி. இந்த கட்சியோட முக்கியமான ஃப்ரண்ட் பாயிண்ட் கேம்பெயின் லிஸ்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களது வந்து நிறைய விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனாகவும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான கேம்பெயின் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். Nobody wants to be pushed into a long-term care home or stuck in a hospital bed without the option of staying at home. And I think that one of the things that we've talked about here is that with a number of different initiatives, a number of different bits of help, we can make sure that seniors can stay at home in their homes longer. And that's what this is all about. Let's do that. Let's get together and make sure that we provide the supports that seniors need to stay at home for as long as possible. And those things include things like a home care system that meets your needs. And so our plan is to include $1 billion of extra funding to get our home care system up to snuff so that home care is available and is reliable for seniors to help them with their daily needs and maybe only once or twice a week, a little bit of extra help to take care of the things that they need help with.
we also want to see seniors be able to afford to stay in their homes longer. So we have a plan to help with the property taxes so that seniors who are at a bit of a financial crossroads can take that weight off of their backs, and average would be about between $300 and $400 a month. I think our average or rather property tax support would be about $375, but it would depend on where your home is and what your property taxes are. But to take that burden off, that financial burden off seniors who are on fixed incomes would really make a difference in terms of their ability to keep themselves in their own homes. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் ஸோ என்டிபி தலைவர் ஆண்ட்ரியா ஹோவர்ட் தான் பேசினாங்க. இவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஹோம் ஹெல்த் கேருக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் வந்து ஒரு பெரிய டாக் பாயிண்ட்டாக இருக்குது. அதில் என்டிபியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ஹோம் கேர் வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கணும். லாங் டேர்ம் கேருக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போகாத வகையில் ப்ரிவென்டிட்டிவாக அவங்கள வந்து வீட்டிலேயே பத்திரமா பார்த்துக்கக்கூடிய வசதிகள் இருந்தால் கண்டிப்பாக ஹோம் கேர் வந்து இதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்டிபியோட ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ அடுத்ததாக அஃப்கோர்ஸ் லிபரல் கட்சியோட தலைவர் ஸ்டீவன் டெல் டியூக்கா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களோட இன்றைய கேம்பெயின் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். Now, of course, today we're here to talk about one very critical part of housing affordability. I would just ask each and every one of you to kind of cast your mind back to 4 years ago, when we as a province were engaged in the previous election campaign. And Doug Ford, as he was campaigning to be premier at that point in time, was asked very directly while out knocking on doors, talking to voters about rent control, about an issue that is so important to tenants here in Scarborough and tenants across Ontario, families across this province. And Doug Ford said that he would keep rent control in place. And then we saw that he got elected, and like on so many other issues, Doug Ford chose instead to abandon everyday people, to abandon the families of Scarborough, to abandon tenants right across this community and across this province, and instead to side with the richest, the speculators, the biggest landlords. This is not the way that you build a fair and forward-looking and hopeful province, to be on the side of real, everyday, hard-working Ontarians, again, right here in Scarborough Agincourt and across this province. And we've seen over the past 4 years, under the Ford Conservatives, how the cost of literally everything has skyrocketed out of control. The cost of food, the cost of renting or purchasing a home, the cost of getting yourself around this city and around cities and communities across Ontario. It's all going in the wrong direction, with no meaningful effort from the Ford Conservatives to make life better, easier, and more affordable for the people of Ontario. That's why we talk frequently about the fact that in this campaign, there is such a clear choice for the people of this province. A choice between continuing to be dragged backwards by the Ford Conservatives or moving forward according to the hopeful and fully costed plan that Ontario Liberals have developed to make life more affordable, to make life better, and in particular when we're talking about shelter and housing, to actually improve the quality of life for people here in Scarborough and across Ontario.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 2ஆம் தேதி தான் எலெக்ஷன்ஸ் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் வந்து அட்வான்ஸ் voting வந்து மே 19th பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவுமே வந்து உங்களோட voting-ஐ வந்து அனுப்பலாம். ஸோ அகேன் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். உங்களோட ஓட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, யாருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து தெரிவிக்கிறதுக்கு ஓட்டிங் தான் பெஸ்ட். ஸோ அகேன் ஜூன் 2ஆம் தேதி எலெக்ஷன் டே அன்னைக்கு உங்கள் கம்யூனிட்டியில் உள்ள ஸ்கூலில் எங்கே எலெக்ஷன் நடக்குதோ அங்கே வந்து நீங்கள் சென்ட்ரல் ஓட் போடலாம். அப்படி இல்லைனா மே 19th அட்வான்ஸ் ஓட்டிங் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வர திங்கட்கிழமை எல்லா கட்சிகளோட தலைவர்கள் வந்து 90-minute டிபேட் வந்து பங்கு பெற போகிறாங்க. ஸோ இது வந்து டெலிவைஸ்ட் டிபேட் செஷன். அண்ட் இதில் வந்து 4 முக்கியமான கட்சிகள், அஃப்கோர்ஸ் லிபரலோட கட்சியோட தலைவர் ஸ்டீவன் டெல் டியூக்கா, ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி டக்ஃபோர்ட் அவர்கள், NDP தலைவர் ஆண்ட்ரியா ஹாவர்ட் மற்றும் கிரீன் பார்ட்டி பங்கு பெறும். இந்த டிபேட் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்கும். அகேன் அவங்களோட ஒருத்தரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட ஓட்டிங் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அகேன் இந்த டிபேட் வந்து திங்கட்கிழமை. ஸோ அகேன் டாப் ஆஃப் தி ஹவரில் நிறைய முக்கியமான செய்திகள் இந்த ஒன்டாரியோ எலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது தொடர்ந்து அடுத்ததாக கெனேடிய வளம். இதில் வந்து முக்கியமாக ஃபெட்ரல் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி பார்க்க போகிறோம். World War IIல நிறைய கட்சிகள் அஃப்கோர்ஸ் நிறைய நாடுகள் வந்து வாரில் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களில் வந்து நம்ம இருந்திருக்கோம். அந்த வகையில் கெனேடியன் ட்ரூப்ஸுமே வந்து நாசிஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்த நிறைய இடங்களில் வந்து ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு இந்த வாரில் வந்து ரொம்ப ஃப்ரண்ட் லைனில் வந்து நம்ம போராடி இருக்கிறாங்க. அந்த வகையில் நெதர்லாண்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து தங்கி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு நாசிஸ்க்காக சப்போர்ட், நாசிக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டு வார் நடத்தியிருக்கோம். அந்த வகையில் அவங்க வந்து அப்போது இருந்த ஜென்ரல் வந்து அந்த வாரில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் எடுத்து நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரீடம் நோக்கி வந்து 1945 ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஜென்ரலுக்கு டச்சோட பிரின்சஸ் வந்து ஒரு முக்கியமான மரியாதை ஆனர் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுமே வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த ஆனருக்கு வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ அடுத்ததாக நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். On May 5th, Canadian General Charles Foulkes summoned Blastovich to the Hotel de World to discuss the surrender of the German forces in the Netherlands. His Royal Highness Princess Bernhard acted as Commander-in-Chief of the Dutch Interior Forces, attended the meeting. Blastovich agreed to all the proposal by Charles Foulkes. However, nowhere in the building, as the story goes, nowhere in the entire town could a typewriter be found. Thus, the surrender documents could not be typed. With this commitment, the next day, on May 6th, both parties returned in the presence of both General Foulkes and His Royal Highness Prince Bernhard, and Blastovich signed the document. With those simple signatures, the people of the Netherlands were liberated, and a 77-year friendship was formed and continued to flourish, much like the tulips that we see behind us. Since the liberation, the people of the Netherlands have honored General Foulkes and kept his memory alive. Today, it is our turn in Canada to honor this great general and unveil one of Beechwood's great Canadian plaques.
So I would like to invite Her Royal Highness Princess Marguerite, accompanied by Prime Minister Justin Trudeau, to unveil the plaque, and please remain standing afterwards for the Her Royal Highness. The plaque reads, Born in England, Folks joined the Canadian military after university, proving himself by leading his divisions through the Normandy campaign, and in November 1944 was promoted to General Officer Commander of the 1st Canadian Corps in Italy. On May 5, 1945, Folks summoned German General Johannes Blastovich to the Hotel de World to discuss the surrender of the German forces in the Netherlands. In 1951, he became the first ever Canadian to be appointed Chairman of the Chiefs of Staff, and in 1968, a Companion to the Order of Canada. Before we transition to the second part of this ceremony, I'd like to share the farewell sign posted on behalf of General Harry Criar to all the troops leaving the Netherlands in 1945. General Criar happens to be buried one grave over from General Folks. ஃபெட்ரல் லெவலில் செய்திகள் பேசும்போது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேடிக்கனில் போப் ஃப்ரான்சிஸ் அவங்கள வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் நடந்த பல மோசமான சம்பவங்கள், இதை பற்றியான விஷயங்கள் பற்றி இந்த போப் ஃப்ரான்சிஸ் அவர்களிடம் டைரெக்டாக நம்மளோட கெனேடியன்ஸ் வந்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அண்ட் இன்னோவேட் சேர்ந்தவர்கள் நிறைய பர்டிகுலர் பீப்புள் வந்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒஃபிஷியலாக வேடிக்கன் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் நடந்த பல சம்பவங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போப் ஃப்ரான்சிஸ் வந்து அவங்களோட கெனேடியன் சுற்றுப்பயணத்தில் வந்து கண்டிப்பாக கனடாவில் முக்கியமான இடங்களில் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருந்த இடங்கள் வந்து அவங்க வந்து பார்வையிட்டு அகெயின் ஒஃபிஷியலாக அவங்க வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூலை 24th 29th வரைக்கும் வந்து கனடாவுக்கு வந்து அவங்க விஜயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் போப் ஃப்ரான்சிஸ் வந்து அவங்களோட வயசு வந்து 85. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து எந்த இடத்துக்கு விசிட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இன்னும் விலாவாரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இனிமேல் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அகெயின் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பற்றியான நிறைய கிரேவ் சைட்ஸ் வெளிவந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் இது வந்து அகெயின் இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அவங்களோட முதியோர் காலத்தில் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்ளோஷராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் அகேன் இது வந்து சீக்கிரமே இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வேடிக்கன் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகேன் காத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விசிட் போப் ஃப்ரான்சிஸ் கனடாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய செய்திகள் அகேன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கனடாவை பொறுத்த வரைக்கும், அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆன்டாரியோ பொறுத்த வரைக்குமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கேஸ் ப்ரைஸஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மறுபடியும் 5 cents இன்க்ரீஸ் ஆகி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் மோர் தென் $2.04 லெவலில் வந்து நிற்க போகுது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அகேன் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஜாஸ்தி இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்குது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ கேஸ் ப்ரைஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டீசல் ப்ரைஸுமே வந்து ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ப்ரைஸஸ். அகேன் ஹோப்ஃபுல்லி எக்கானமி வந்து இன்னும் கொஞ்சம் மாட்ரேட் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் க்ரோசரிஸாக இருக்கட்டும், கேஸ் ப்ரைஸாக இருக்கட்டும், இது குறையும் போது தான் வந்து ரெகுலைசர் ஆகும் நம்மளோட எக்கானமி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 300 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.78 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. போன டிசம்பர் 17ஆம் தேதி 2021 ஒரு அசவைத சம்பவம் நடந்தது மெசஸாகோவை பொறுத்த வரைக்கும். 35 வயசுக்குரிய தமிழர் சுரேஷ் தர்ம குலசிங்கம் அவர்களை வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன்னில் வந்து அவங்க உயிர் இழந்தாங்க. அதாவது இவங்க வந்து மெசஸாகாவில் டண்டாஸ் அண்ட் டிக்ஸி ரோடில் வந்து அவங்க க்ராஸ் பண்ணும்போது ராத்திரி ஒரு 9:15 கிராஸ் பண்ணும்போது Black Ford Escape 2008 or 2012 மாடல் Black Ford Escape வந்து டைரெக்டாக அவங்கள வந்து இடித்ததாகவும், பட் இடித்ததை விட அந்த இடத்துல நிற்காமல் இந்த வண்டி வந்து உடனே போனதுனால அஃப்கோர்ஸ் இந்த ஜென்டில்மேன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஒன் வீக்கில் அவங்க வந்து இறந்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டிரைவரை வந்து தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஹிட் அண்ட் ரன் அண்ட் ஆக்சிடென்ட் சைட்டில் இல்லாதது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஸோ இந்த வகையில் இந்த டிரைவரை வந்து தேடிட்டு இருந்தாங்க. அவங்கள இப்போது ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 38-year-old லூக் காங்க்லின் அப்படின்றவங்க தான். இவங்க வந்து டொராண்டோவை சேர்ந்தவங்க. அண்ட் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியவும் அவங்க வந்து போலீஸ் வந்து ரிக்கவர் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இவங்க சீக்கிரமே வந்து கோர்ட் முன்னாடி ஆஜராகி அவங்களுக்கான தண்டனை வந்து சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப டிஃபிகல்ட். அகேன் டிரைவிங்கில் இருக்கும் போது நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி, பெடஸ்ட்ரியனாக இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுவும் ராத்திரி நேரங்களில் நம்ம கண்டிப்பாக வெளிச்சம் இல்லாத இடங்களில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் எப்பயுமே நான் சொல்கிறது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் லைஃப் ஆர் டெத். கார் இடித்தா வந்து சம்ஹவ் டிரைவர் வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறாங்க. காருன்றதுனால வந்து பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது இல்லை. பட் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நம்மளோட உயிரே வந்து ரொம்ப வர்னரபிளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக கிராசிங்ஸில் இருக்கட்டும், சைட் வாக்ஸ் நடக்கும் போதாக இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக. அகேன் இந்த கேஸ் வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக ஆன் அ லைட்டர் நோட், கெனேடிய வளம் கலையரங்கம். அண்ட் கலையரங்கத்தில் வந்து எப்பயுமே நம்ம கொஞ்சம் லைட்டராக சாங்ஸ் பார்க்குறது வந்து நமக்கு வந்து யூஷுவல். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காட்லியாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சாங். அண்ட் இந்த பாடல் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த பாடல் வந்து சின்மய் சிவகுமார், இவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர் அண்ட் சூப்பர் சிங்கர்லேயுமே பங்கு பெற்றவங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிடாரி அம்மன் பேஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான
சாங் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு இசை வந்து ஸ்ரீ விஜய் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவலான ப்ரொடக்ஷன் பார்க்கலாம்.
மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். கடினமாக ஸோ மாஸ்க் வந்து ஒரு ப்ராவின்ஸ்லேயும் மெதுவாக மேண்டேட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்டாரியோலையுமே வந்து ஹெல்த் கேர் அண்ட் கான்கிரிகேட்டட் ஹெல்த் செட்டிங்ஸில் தவிர்த்து மற்ற எல்லா இடங்களையுமே இன்டோர்ஸில் கூட மாஸ்க்ஸ் வந்து எடுக்கப்பட்டுச்சு. பட் கியூபெக் தான் வந்து மாஸ்க் மேண்டேட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான லாஸ்ட் ப்ராவின்ஸ். ஸோ அந்த வகையில் மே 14th அப்புறம் இன்டோர்ஸில் வந்து அவங்க மாஸ்க் மேண்டேட்டை வந்து ஸ்டாப் எடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து மாஸ்க்ஸ் போட்டுட்ருக்கிற அவசியம் இல்லை. இன்டோர் பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மியூசியம்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ், சினிமாஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒன்டாரியோ மாதிரியே கியூபெக்லேயும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இங்கே டிடிசி, அங்கே உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் மெட்ரோஸ் இந்த இடங்கள்லையும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள் அண்ட் சீனியர் ரெசிடென்சஸ், லாங் டேர்ம் கேர்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இந்த இடங்களில் வந்து இன்னுமே வந்து மாஸ்க் மேண்டேட் அமலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸில் வந்து மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து அஃப்கோர்ஸ் மாஸ்க்ஸ் வந்து டிஸ்கரேஜ், அதாவது அந்த இடங்களில் தேவைப்பட்டால் மட்டுமே மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் மாஸ்க்ஸில் வந்து நிறையா மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து மாஸ்க் போடும்போது இன்னும் டிஃபிகல்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அகேன் கியூபெக்குமே வந்து மே 14th இண்டோர் மாஸ்கிங் வந்து மேண்டேட்ரியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த டைமில், அதாவது சம்மரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாஸ்க் மேண்டேட் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது எடுக்கிறது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் நம்பர்ஸ் பெட்டர் ஆகி, கோவிட் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகி எல்லா இடங்களுமே மாஸ்க் மேண்டேட்டை சீக்கிரமே எடுத்து ஃபுல் பேண்டமிக்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகணுன்னு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அகேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வருது அப்படின்ட்டு. வெதரை பற்றி லைட்டாக சொன்னேன். கண்டிப்பாக மாஸ்க்ஸ் மேண்டேட் இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வெதர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சம்மரை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். டெக்னிக்கலி இன்னுமே நம்ம ஸ்ப்ரிங்கில் தான் இருக்கிறோம். பட் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்பவே வார்மாக இருந்திருக்கு ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்த இன்னும் 2 நாட்களுமே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இன்றைக்கி வந்து ரொம்பவே வார்மாக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 29 degrees. நாளைக்கும் அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 30 degrees இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மே மாதத்தில் இவ்வளோ வார்மான டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்க்கல ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை தான். பட் அகேன் மண்டே வரைக்கும் தான் இந்த டெம்பரேச்சர். டியூஸ்டேக்கு அப்புறம் கொஞ்சம் டிப் ஆகி யூஷுவல் இந்த டைமுக்கான டெம்பரேச்சர் நோக்கி ஒன்டாரியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நல்லாவே வார்மான டெம்பரேச்சர் டொரண்டோவில். பட் நாளைக்கு நைட் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் டுமாரோ அண்ட் ஏர்லி சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற சிட்டிஸில் என்ன மாதிரியான வெதர் இருக்கும் அப்படின்றத நம்மளோட வெதர் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 14 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும்.
ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் ஃபியூச்சர் ரியாலிட்டி. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால இன்றைக்கான நியூஸ் செக்மெண்ட் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஹோப்ஃபுல்லி திங்கட்கிழமை மீண்டும் எல்லா செக்மெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் செக்மெண்ட்டோடு சேர்ந்து உங்களை சந்திப்போம். ஸோ ஆன் தட் நோட், இன்றைக்கான குட் ஈவினிங் கனடா ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஆதரவில் நடைபெற்றிருந்த குட் ஈவினிங் கனடா இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லா செக்மெண்ட்டோடையும் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளோடையும் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட் பியூட்டிஃபுல்லான வீக்கெண்ட் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் வெதரில். ஸோ கெட் அவுட், வாக், ஹேவ் ஃபன். திங்கட்கிழமை அன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.